நாளைக்கு 27/8 கேரளா லாட்டரியோடைய ரிசல்ட்டு என்ன வரும் நம்ம கணிப்பு அப்படிங்கிற இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல், சின்ன வேண்டுகோள். இவங்க நம்மளுடைய நேயர் தான், கௌசல்யா குமார். இவங்க அவங்களுடைய யூடியூப்பில் 298 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. லேடிஸ் சேனல் தான் இது. நம்ம சேனலை லேடிஸ் சிலர் பார்க்குறீங்க, எனக்கு தெரியும். அதனால் அவங்க இந்த சேனலை ப்ரொமோட் பண்ண சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. விருப்பப்படுறவங்க அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. உங்களின் ஆதரவு, ஒவ்வொரு சின்ன சின்ன உதவியும் உங்களுக்கு சில கைமேல் பலன் உங்களுக்கு கொடுத்தே தீரும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அந்த வகையில் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இவங்கள சேனல் இதே பேரில் 50 சேனல் 60 சேனல் இருக்கும். இவங்களுடைய சேனலோடைய லிங்க்கு நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளே நாம் இன்றைக்கி இந்த கால்குலேஷன் எடுக்கும்போது நம்ம கால்குலேஷன் 3 வருங்க வச்சு எடுத்ததுனால மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஆனால் இவங்க தெளிவாக வச்சுருக்காங்க ரிசல்ட்டு. ஏபிசி இவங்க எப்படி கால்குலேட்டர் எடுக்க வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இது A +2, இது B அதில் +2, இது C அதில் +2. சரிங்களா? எல்லாத்துலேயும் +2 போடுங்க. இந்த 0க்கு +2 2, 2க்கு +2 4, 7க்கு +2 9. அவங்களுடைய கால்குலேஷன் சிம்பிள் கால்குலேஷன் வச்சுருந்துருக்காங்க, நம்ம கவனிக்கலை. ஆனால் ஏவை எந்த இடத்துல எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம இதை எடுக்க முடியும். சரி, ஃபஸ்ட்டு 5 3 ABBCயில் வரும்னு நினச்சிருந்தோம். ஆனால் இன்றைக்கி இங்கே ஃபெயிலியர். சரிங்களா? அதாவது 0 2 4 9 வச்சுட்டாங்க. இங்கே எங்கேயுமே எந்த இடத்துலையுமே கன்ஃபர்மேஷன் இல்லை நமக்கு. அதனால் இன்றைக்கி ஃபெயிலியர். நேற்று 3 டிஜிட் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி எங்கேயுமே பாஸ் பண்ண முடியலை, ஃபெயிலியர் கொடுத்துட்டாங்க. ஒரு நாள் பாஸ் பண்ணுவாங்க, ஒரு நாள் ஃபெயிலியர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுடைய கால்குலேஷன் நம்ம எடுத்திருந்தோம். இவங்க பார்த்திங்கன்னா இந்த B சேமாக வச்சுருக்காங்க, A சேமாக வச்சுட்டாங்க. ஏவும் பியும் 2 போர்டையும் சேர்த்து பார்த்தோம்னா சேம் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி உங்கள் தகவல் கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது இவங்க 805 ஏபிசியில் 805 கொடுத்துருக்காங்க. நாலு டிஜிட்டில் 7 1 6 2 கொடுத்துருக்காங்க. இவங்க இன்றைக்கி 2 போர்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நாளைக்கும் 2 போர்டு கிராஸில், இன்றைக்கி கிராஸில் இருந்துச்சு. அதே மாதிரி நாளைக்கும் கிராஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. 5 7 2 6. இவங்க 0 3 8. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் ஒரு 0 உள்ளே வருது. அதனால் 0 ஏபிசியில் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு A போர்டும் C போர்டும் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை கவனிக்க முடியலை, மிஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு இவங்ககிட்ட எத்தனை போர்டு பாஸ் ஆகும்? 6 3 8. A போர்டு, B போர்டு, C போர்டு சென்டரில். அதாவது முதல் 2 டிஜிட்டு, அடுத்து திருப்பி சென்ட்ரு. இது பெரும்பாலும் இப்படி தான் வைப்பாங்க. இன்றைக்கி அப்படி வச்சுட்டாங்க. இந்த கால்குலேஷன் மிக முக்கியமானது. அதாவது இவங்க சொல்லியிருக்காங்கன்னா 2 4 6 9. சரிங்களா? அதில் 3 போர்டு இருக்குது. 0 2 4 9. சரிங்களா? 3 போர்டு உட்காந்துருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி 5 7 8 4 கொடுத்துருக்காங்க. 5 7 8 4. இதில் 3 போர்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனிச்சிங்க, 5 7 8 4. அதாவது மாறும், மாறி மாறி இருக்கும். அதான் இதில் 3 போர்டு கண்டிப்பாக இருக்கும். ஒரு போர்டு வேறு போர்டு வரும். அது என்னென்னு நாளைக்கு பார்த்துலாம். இவங்க கொடுத்துருக்க போர்டு 2 7 5 3 6 8 4. சரிங்களா? நம்ம அங்கே பார்த்தோம் 5 7 8 4 பார்த்தோம். அதில் 3 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம். இவங்க இதில் 7 5ல் 2 வச்சுருக்காங்க, 8 4ல் 2 வச்சுருக்காங்க. அதனால் இந்த 8 அல்லது 4 டைரெக்டாக பாஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா 7 அல்லது 5 டைரெக்டாக பாஸ் ஆகும். குறிச்சிக்கோங்க. ABC Bயில் 8 உட்காரலாம், Cயில் 4 உட்காரலாம். இங்கே 7 உட்காரலாம், Bயில் 5 உட்காரலாம் டைரெக்டாக. இந்த ஏபிசியில் இந்த 4 நம்பரில் ஒரு நம்பரோ 2 நம்பரோ டைரெக்டாக உட்காரும். இவங்க இன்றைக்கி கொடுத்ததில் கடைசி BC கரெக்டாக உட்கார வச்சாங்க.
நாளைக்கு இந்த நாளில் வந்து ஒரு போர்டு வந்து கண்டிப்பாக கரெக்டாக உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேயர்களை ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். டேட்டு மலையாள டேட் அல்லது தமிழ் டேட் ரெண்டும் சேம் தான். இன்றைக்கி தேதி 10. 10க்கு ரிசல்ட்டு 9 வைக்கிறாங்க. 9ஆம் தேதிக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு 10 வைக்கிறாங்க. சரிங்களா? 4ஆம் தேதிக்கு ரிசல்ட்டு 04 அப்படியே வைக்கிறாங்க. 6ஆம் தேதிக்கு ரிசல்ட்டு 6 வைக்கிறாங்க. ஒரே தேதியை வந்து தமிழ் தேதியை அல்லது மலையாள தேதி கடைசி டிஜிட் நம்பரை 2 நாள் சேம் வைக்கிறாங்க. ஒரு நாள் அடுத்த நாள் நம்பர் வைக்கிறாங்க. ஒரு நாள் முந்தின நாள் நம்பர் வைக்கிறாங்க. கவனிச்சிக்கங்க. 10 நாள் இப்போ இதுக்கு 10ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட்டு 4 ரிசல்ட்டு டேட் வச்சு இறங்கியிருக்குது. அதுவும் சேம் டேட்டு அல்லது அடுத்த நாள் டேட்டு அல்லது முந்தின நாள் டேட்டு. இதே மாதிரி இன்னும் 30 நாள் இன்னும் 20 நாள் இருக்குது. எப்படி வைப்பாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். விருப்பப்படுறவங்க அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. உங்களின் ஆதரவு ஒவ்வொரு சின்ன சின்ன உதவியும் உங்களுக்கு சில கைமேல் பலன் உங்களுக்கு கொடுத்தே தீரும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதனுடைய சேனலோடைய லிங்க்கை வந்து நான் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை